மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தை வழிமறித்து கணவனை தாக்கிவிட்டு மனைவியை கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட விஜயபிரகாஷ் வெங்கடேஸ்வரி தம்பதி திங்கட்கிழமை இரவு விடத்தக்குளத்திலிருந்து திருமங்கலத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது காரில் வந்த 4 பேர் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து விஜயபிரகாஷை தாக்கிவிட்டு வெங்கடேஸ்வரியை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் வெங்கடேஸ்வரி தன்னுடைய காதலன் ரமேஷுடன் காரில் சென்றது தெரியவந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே சரக்கு லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த கணவர் மனைவியின் கண்முன்னே உயிரிழந்தார். சந்தக்கவுண்டன் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை தனது மனைவியுடன் செங்கம் நகர் பகுதிக்கு வந்து மீண்டும் ஊரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றார். சாலையில் திரும்பிய போது பின்னால் வந்த சரக்கு லாரி மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் லாரி டயர் ஏறி இறங்கியதில் ஏழுமலை தலை நசுங்கி உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பாதுகாப்பு உபகரணம் ஏதும் இல்லாமல் தூய்மை பணியாளர் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்தது காண்போரை முகம் சுளிக்கச் செய்தது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அடைப்பு ஏற்பட்டு மழை நேரங்களில் தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்பட்ட அடைப்பை தூய்மை பணியாளர் ஒருவர் கையுறை, காலுறை, முகக்கவசம் என எந்த பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் வெறும் கைகளால் சுத்தம் செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி செய்யப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் குறித்து தூத்துக்குடி MP கனிமொழி, அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக அமைக்கப்பட உள்ள தற்காலிக வாகனம் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்டவற்றை நேரில் சென்று பார்வையிட்டனர். சென்னை யானைக்கவுனியில் பீடி வாங்கி தர மறுத்த 13 வயது சிறுவனை இளைஞர் தலையில் சாவியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜக்காபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் என்பவரின் 13 வயது மகன் சவுகார்பேட்டையில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரை அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞர் பீடி வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சதீஷ் தான் கையில் வைத்திருந்த சாவியை எடுத்து சிறுவனின் தலையில் குத்தியுள்ளார். இதில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் அவரது தந்தை அளித்த புகாரின் பேரில் சதீஷை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே குண்டும் குழியுமாக சிதிலமடைந்து காணப்படக்கூடிய சாலையை சீரமைக்க கோரி மழைநீரில் இறங்கி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பத்ரகாளிபுரம் கிராமத்தில் இருந்து போடி நாயக்கனூர் செல்லக்கூடிய சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் மழைக்காலங்களில் தண்ணீர் சாலையில் தேங்குகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாவதாகவும் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் தேங்கிய மழைநீரில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே வெட்டப்பட்ட சருகளுக்கு தீ வைத்து கொளுத்திய போது தைலத்தோப்பில் பரவிய தீயை அணைக்க முயன்றவர் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். வளசேரிப்பட்டி கிராமத்தில் குப்பையன்பட்டியை சேர்ந்த நடராஜன் என்பவருக்கு சொந்தமான தைலத்தோப்பில் வெட்டப்பட்ட சருகளுக்கு தீ வைக்கப்பட்டது. அப்போது கோவிந்தசாமி என்பவரின் தைலமரத்தோப்பில் தீ பரவியது. இதனை அணைக்க முயன்ற நடராஜன் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் தீயில் சிக்கி உடல் கருகி உயிரிழந்தார். அரியலூரில் தேசிய திறனறிவு தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவியை தலைமை ஆசிரியை விமானத்தில் அழைத்துச் சென்று ஊக்கப்படுத்தினார். வானவநல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி ஷர்மிளா தேர்வில் தேர்ச்சி பெற்றார். தேர்வுக்கு முன்னதாக தலைமை ஆசிரியர் அமுதா உறுதியளித்தபடி மாணவி ஷர்மிளாவை திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்றார். பின்னர் சென்னையிலிருந்து விழுப்புரத்திற்கு வந்தே பாரத் ரயிலிலும் அழைத்து சென்று மாணவியை மகிழ்வித்தார். ஈரோடு ரயில் நிலையத்தின் மறுசீரமைப்பு பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ஈரோடு ரயில் நிலையத்தில் 38 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பிரம்மாண்டமாக வாகன நிறுத்துமிடம், நுழைவுவாயில் அலங்காரம், புதிய நடைபாதை, நடை மேம்பாலம், படிக்கட்டுகள், மின் தூக்கியல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளின் நிலவரம் குறித்தும் கேட்டறிந்தார். திருப்பூர் அருகே வணிக நிறுவனத்தின் பூட்டை உடைத்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. புன்னாங்கல் பாளையத்தில் உள்ள வினோத் என்பவருக்கு சொந்தமான வணிக நிறுவனத்திற்குள் கடந்த சனிக்கிழமை இரவு நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பூட்டை உடைத்து கொள்ளையடித்துள்ளனர். விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடைகளை அவர்கள் லாரியில் அள்ளிச் சென்றனர். ஜல்லிக்கட்டிற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற தமிழ்நாட்டில் இயங்கி வரும் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தின் கௌரவ தலைவர் செந்தில் தொண்டமான் நடவடிக்கை எடுத்துள்ளார். பாரிஸில் யுனெஸ்கோவின் ஆசியா பசிபிக் பிராந்திய இயக்குநர் ஹிமால் சுலியை நேரில் சந்தித்த செந்தில் தொண்டமான் ஜல்லிக்கட்டின் பாரம்பரியத்தையும் அதன் சமூக பண்பாட்டு மதிப்புகளையும் விளக்க முக்கிய ஆவணங்கள் மற்றும் தரவுகளை சமர்ப்பித்தார். யுனெஸ்கோவின் அதிகாரிகள் அவற்றை பெற்றுக்கொண்டு பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டை யுனெஸ்கோவின் கவனத்திற்கு கொண்டு வந்ததற்காக நன்றி தெரிவித்துள்ளனர்.
ஈரோட்டில் மேய்ச்சலுக்காக மாடுகளை அடைத்துச் சென்ற முதியவர் யானை தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடம்பூர் மலைப்பகுதியைச் சேர்ந்த ராஜு கடந்த ஞாயிறன்று தான் வளர்க்கும் மாடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்றார். மாடுகள் மட்டும் வீடு திரும்பிய நிலையில் ராஜுவை உறவினர்கள் தேடிய போதுதான் யானை தாக்கி அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. சம்பவம் குறித்து கடம்பூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி சுட்டுக் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட இளைஞரணி தலைவரும் வழக்கறிஞருமான சக்கரவர்த்தி கடந்த 11ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்தபோது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து சோளிங்கர் வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்துவிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக சக்கரவர்த்தி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து பாம்பன் மீனவர்கள் உற்சாகமாக கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டனர். தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 90க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அதிகாலையில் மன்னார் வளைகுடா கடற்பகுதிக்குள் சென்றனர். முன்னதாக பட்டாசு வெடித்து வான வேடிக்கையுடன் கடல் மாதாவை வணங்கி உற்சாகத்துடன் சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்க வைத்திருந்த கோரிக்கை மனுக்களை குளத்தில் வீசி பொதுமக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என கடந்த 25 ஆண்டுகளாக கோரிக்கை எழுந்து வருகிறது. இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த 100 வாக்குறுதிகளில் கும்பகோணம் தனி மாவட்ட அறிவிப்பும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் செவ்வாயன்று தஞ்சாவூர் வந்த தமிழக முதல்வரை சந்தித்து தனி மாவட்டம் குறித்த கோரிக்கை மனு அளிக்க போராட்ட குழுவினருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் முதல்வருக்கு வழங்க வேண்டிய கோரிக்கை மனுவை கும்பகோணம் மகாமக புனித குளத்தில் போராட்ட குழுவினர் வீசியும் கப்பல் விட்டும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் மாங்காய் விலை கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அத்திக்கோவில், தானிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வகையிலான மாங்காய்கள் விவசாயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக விளைச்சல் இல்லாமல் நோய் தாக்கத்தாலும் அவதியடைந்து வந்த மாங்காய் விவசாயிகள் தற்போது போதிய விலை கிடைக்காமல் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். 15 ஆண்டுகளுக்கு முன்பு 1 கிலோ மாங்காய் 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 15 ரூபாய்க்கு விற்பனையாகிறது என்று அவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள விநாயகர் கோயிலை இடிக்க முடிவு செய்த மாநகராட்சியை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலக்கோட்டையூர் பகுதியில் ரோட்டுக்குளம் அருகிலுள்ள பழமையான விநாயகர் கோயில் ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ளதாக கூறி அதை இடிப்பதற்கான அறிவிப்பை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கும்பகோணம் திருவையாறு சாலையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். சூரக்குடி பகுதியில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை 4 ரோடு சந்திப்பு பகுதியை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது எதிரே அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி மோதியதில் அருண் பிரசாத் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதுகுறித்து செட்டிநாடு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் சங்கமங்கலம் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக மக்கள் பலமுறை ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திற்கு புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வயல்வெளிகளில் உள்ள 2 மின்கம்பங்களை மாற்றி சாலையோரம் அமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.